படம் வேற லெவல்னு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மோசம். வில்ல செத்துறாரு. ஆனால் வேற எல்லாம் அழுதுறாரு யாருமே. ஆனால் 2 நிமிஷம் விட்டுருந்தானா உள்ளே அழுது உருண்டிருப்பேன். நல்லா அடுத்த ஃபியூச்சரே பிஎம் தான், நம்ம தான் வேற லெவலு. சார் படம் பக்காவாக இருந்துச்சு சார். நான் வந்து ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பரோ ஜி படம் சூப்பராக இருக்கு ஜி. ரொம்ப சூப்பர்ண்ணா. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதியோட கடைசி படம். எங்களால் பார்த்தீங்களா இல்லை, இது வரைக்கும் நாங்கள் தளபதியோட உண்மையான ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கல. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு கடைசியாக இருந்த அந்த கிளிப்ஸ் எல்லாம். இது மறுபடியும் தளபதியோட படம் வருமானு தெரியாது. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்து எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்க. வர சொல்ல வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நன்றி. இந்த படம் எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. எலெக்ஷனும் நாங்கள் தான், அசம்பிளியும் நாங்கள் தான். இதுக்கு முன்னாடி படம் பார்த்தீங்களா மொபைலில்? இன்னும் பார்க்கலீங்கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அழுதிங்களா ஏதாவது? அந்த பொதுச் செயலாளர் வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா? இன்னும் புதுசா ஒரு விஷயம் சூப்பராக இருந்தது. அவர் ஏதாவது நிறைய பேசியிருந்தாரா? சூப்பரா இருந்துங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இதை விட புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, லீக்டான படம்லாம் இது கிடையாது. இந்த படத்தில் நிறைய சீனை மாற்றிருக்காங்க. புது சீன்ஸ் ஏகப்பட்டது உள்ளே வந்திருக்குது. நான் பார்த்தது இது வராது, கண்டிப்பாக வராது. படமே வேறையா இருக்கு. படம் வேற லெவல் படம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர் படம் வேற லெவலு. ஜம்முன்னு இருக்குது. லாஸ்ட் சீன் வெடப்பு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு படம். தளபதியோட எண்டிங் சூப்பர். நல்லா இருக்கு. தளபதியோட வெறியாரத தியேட்டர்ல வந்து பாருங்க. அரங்க அதிருது. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி. தளபதியின் ஆட்டம் ஆரம்பம். சூப்பராக இருந்துச்சு. செய்ய கொண்டு வச்சிருக்காரு. பிளாஸ்ட் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. சூப்பர் நல்லா இருக்கு. 100 நாள் ஓடு வெற்றிகள். சூப்பர் சொல்ல வார்த்தையே இல்லை. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். மரணமாஸ் சூப்பரா இருக்கு. சூப்பர் செம படம் வேற லெவல். தரமா இருக்கு. சூப்பர் பயங்கர சூப்பர். சூப்பருங்க. அழகு வச்சுட்டாங்க கடைசி. சாமி படம். பிளாஸ்ட் நல்லா இருக்கு. வேற லெவல் படம் மாசம். ஐயா இது தளபதி படம். தளபதி மாசு எப்போ எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம எப்படி இல்லை ஆனால் நல்லா இருக்குண்ணா. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. தளபதி மாசு நல்லா இருக்கு. டிவிக்கு படம் சூப்பராக இருக்கு. சூப்பர்ண்ணா. படம் சூப்பர்ண்ணா. என்ன மச்சான் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா செம்ம இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். டாப் நிறைய நாங்கள் தான், திரையிலையும் நாங்கள் தான். இருப்பது விஜய், எப்போ விஜய், அன்று விஜய், இன்று விஜய், என்றும் விஜய். வேற லெவல். மனசே இல்லைங்கண்ணா. பிளாஸ்ட் சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவல். சூப்பர் ப்ரோ. படம் வேற லெவல். சூப்பரா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ. எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். எலெக்ஷன் நம்ம தான், கலெக்ஷன் நம்ம தான். சூப்பர். வேற லெவல்ல பயங்கரமா மாஸ் பெஸ்ட் செம பண்ணலாம். தளபதி படம் கொண்டு வரோமா ஓட்டுவாங்க. வேற லெவல்ல நல்லா இருக்கு. நான் படம் பயங்கரமா இருக்கு. அடுத்து சிஎம் இல்ல பிஎம். கடைசி படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? கடைசி படம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது, அழுதுட்டு தான் வந்தோம் உள்ள. கடைசியாக கிளைமேக்ஸில் அழுதுட்டு தான் வந்தோம். பட் இருந்தாலும் என்றும் அண்ணன் வழியில்
லாஸ்ட் தலைவர் படம் வேற லெவல்னா படம் வேற லெவல் அதான் வேற லெவலு. கடைசி படம் ஜம்முன்னு தானே. தமிழ்நாட்டில் முதல் கடவுள் முருகன், எனக்கு ரெண்டாவது கடவுள் தளபதி. மிரட்டி விட்டாருன்னே வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர் படம் வேற லெவலில். ஆனால் அண்ணா அழுவச்சிட்டார் கடைசியில். சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாம் தேட்டரில் வந்து மறக்காமல் பாருங்க. படம் பயங்கரம் பாடியது சூப்பராக இருக்குது. வேற லெவல். சூப்பர் சூப்பர். வேற மாதிரி வேற மாதிரி முடிச்சுங்க. பிளாஸ்ட்டு மாஸ் ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை விட தெளிவான படம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. தளபதிக்காக, மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக இதை விட எந்த ஒரு படம் வரவே வராது. தளபதி ரொம்ப பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு படம். மாஸ் பகா மாஸ் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிளாஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்கு. வேற லெவல். அதை விட இந்த படத்தில் எங்கள் ஆனந்தன் வந்திருக்காரு. அது எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அமைச்சர்கள்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனந்தனை வந்து அவர் டைலாக் பேசும்போது எங்களுக்கு எங்களோட வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி அவர் தான். அண்ணன் சொல்கிறது அவர் செய்கிறாரு, அவர் சொல்கிறது நாங்கள் செய்கிறோம். எந்த மாற்று கருத்து இல்லை. மன்னர் எவ்வளியோ அவ்வளியோ மக்கள். எங்கள் மன்னர் தளபதி அவர் என்ன வழியில் இருக்காரோ அந்த வழியில் நாங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறோம். நல்வழியில் மட்டும்தான் இருப்போம். நிச்சயமாக எந்த ஒரு நெகட்டிவ்க்கும் நாங்கள் போக மாட்டோம். தமிழ்நாட்டில் அடுத்த 15 வருஷம் 30 வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மேலும் வருங்காலத்தில் தமிழ் வெற்றிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். நன்றி. படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி ஐ மிஸ் யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி ரொம்ப மிஸ் யூ. ஐ மிஸ் யூ. வணக்கம். உண்மையானவே ஜனவரி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நிச்சயமாக தமிழ்நாடு பூராமே 200 சீட்டு, 234 தொகுதிக்கு 200 சீட்டு உறுதி. இந்த படத்தில் எப்படி இறுதி காட்சியில் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு எப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரோ அதே போல தான் தளபதி மேலே வச்சுருக்க உணர்வு எங்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. என்ன சொல்கிறது, 1000 இருந்தாலும் எங்கள் அண்ணனுடைய உறவு, எங்களுடைய உறவுங்கிறது இந்த இடம் தான். இதில் தான் எங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படம் வருது, உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் தெரிந்ததில்லை. ஒரு நார்மல் பர்சன், ஒரு தளபதி ரசிகர் 30 வருஷமாக நாங்களாம் பயணிச்சுக்கிற ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து தளபதி படம் வருது, படம் செலிப்ரேட் பண்ணலாம், வரலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருடைய ஒரு 20 வருஷமாக உழைச்சவங்க பயணிச்சவங்களுக்கு தெரியும். அவர் படம் வரக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே ஒவ்வொரு மனுஷனோட பர்சனல் லைஃப்லையும், பர்சனலாக, ஃபேமிலியாக, குடும்பத்தை பொறுத்தையும், பிஸ்னஸ் ரீதியாக, வேலை செய்கிற இடத்துல, வெளியே, குழந்தைகள், 1000 பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்பில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரொட்டீன் லைஃபாக போயிட்டே இருக்கவங்களா இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் நிறுத்தி பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணன் படம் வர 10 நாள், அந்த 10 நாள் நாங்கள் எங்களுக்காக இருப்போம். எங்கள் மனசு நிம்மதிக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் சந்தோஷமாக இருப்போம். அந்த 10 நாள் நாங்கள் எல்லாமே வந்து படம் பந்தல் போடலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், டிக்கெட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து ரசித்து அந்த எங்கள் ஃபேமிலி நாமமே இல்லாமல் எங்களுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக உழைச்சோம். பட் அந்த இதோட முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. அண்ணன் சொல்லுவார், என்றைக்குமே நம்ம பின்னாடி பசங்களை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நடிக்கிற சொல்லுவார். நான் இப்போ கேட்கறது கொஞ்சம் பார்த்தீங்களா, அவர் வந்து முதல்வர் ஆகிட்டார், உன்னை அவர் வந்து நடிக்க கூப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைப்பார். ஆனால் எங்களுக்காக ஏதோ இந்த பெரிய ஆசைப்படுறோம். அதுதான் எங்களுடைய மனநிறைவு. எப்பவுமே 1000 இருந்தாலும் எங்களுடைய எங்களுக்கு முன்னாடி பந்தம் இங்கே தான். இந்த பந்தத்தை விட்டு கொடுக்க நாங்கள் ஆசைப்படலை. பட் நீங்கள் இப்போ எந்த உயரத்தில் இருந்தாலும் எங்கள் அண்ணனா நாங்கள் உங்களை இந்த இடத்துல வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து நீங்கள் தான். இந்த இடத்துல எங்களுக்கு எல்லாமே கடைசி படத்தில் கூட நான் ஒரு விஷயம் ஷேர் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த மாதிரி கிளைமேக்ஸை கொண்டு வந்து ஒரு தமிழ்நாடோட உணர்வுபூர்வம் எப்படிங்கிறது அப்படியே நான்லாம் ரொம்பவும் அதை விட கிளைமேக்ஸில் அழுகு வச்சுட்டாங்க படத்தை முடிச்சுட்டு. அண்ணே என்ன சொல்கிறது, அண்ணே நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்கள் சொல்லுவானுங்க பார்த்தீங்கன்னா தற்கொலை கடைசியில் வரானுங்க பார்த்தீங்களா, அவர் தூக்கிட்டு பல பேர் வருவானுங்க. அவர் முதலமைச்சராக இருக்காரு, இவனுக்கு நடிச்சு எடுக்கானு பைத்தியக்காரன் அப்படிமானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் உண்டான உறவு என்னன்னு அவங்களுக்கு யாருக்கு என்ன தெரியும். உண்மையான வந்து அண்ணன் திரும்ப சொல்கிறேன், இந்த பெரிய ஸ்க்ரீனில் திரும்பி உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப பண வேதனையில் சொல்கிறோம். நிச்சயமாக பார்ப்போம், நம்புகிறோம். ஃபஸ்ட்டு அதை விட எக்ஸ்பெஷலி ஜனநாயகம் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களோட உண்மையான உணர்வை கொண்டு வந்திருக்காரு எங்கள் தளபதி. இத்தனை நாள் கழிச்சு ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்குது. கிளைமேக்ஸ் நம்ம நினச்சி பார்க்குறத விட பிரம்மாண்டமாக இருக்குது. நன்றி. அனைவரும் தேட்டர்